ஆண்டவர் சொல்லுகிறார், துதித்தலுடனே கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் நொறுங்குண்ட பாகங்களை ஆண்டவர் குணமாக்குகின்ற தேவனாய். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதங்களிலே 147வது சங்கீதத்தின் முதல் வசனம், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதிக்கின்றது இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஏன் நாம கடவுளை துதிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வசனம் தள்ளி 3வது வசனத்திலே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த இருதயம் இருக்கு பாருங்க, கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ரொம்ப பலவீனமான ஒரு பார்ட் ஆஃப் த பாடி என்று சொன்னால் அது இருதயம் தான். ஏன்னா அது சுக்கு நூறா நொறுங்கிவிடும். சில நேரங்களில் வார்த்தையினாலேயே அதை நொறுக்கிடலாம். சில நேரங்களில் பலவீனங்கள் சுகவீனங்கள் வரும்போது இருதயம் நொறுங்குண்டு காணப்படும். சில டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. என்னன்னா அழுத்தம், வேலையின் நிமித்தமாக அழுத்தம், இல்லை பிஸ்னஸ் நிமித்தமாக அழுத்தம், இல்லை குடும்ப சூழ்நிலைகளில் உறவுகள் மத்தியிலே வருகின்ற பேச்சுவார்த்தைகள், இல்லை உறவுகள் மத்தியிலே வருகின்ற பிரிவினைகள், அந்த விரிச்சல்கள், இதெல்லாம் வரும் பொழுது இருதயம் நொறுங்குண்டு காணப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், துதித்தலுடனே கர்த்தருக்கு முன்பாக வாருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் நொறுங்குண்ட பாகங்களை ஆண்டவர் குணமாக்குகின்ற தேவனாய். ஆண்டவர் குணமாக்குகின்ற தேவன் மாத்திரமில்ல, அந்த காயங்களை கட்டுகின்ற தேவனாக இருக்கிறார். அந்த காயங்களை அவர் கட்டும் பொழுது அது நிச்சயமாக கட்டப்படும். அதிலே இனிமேல் பிரச்சனை வராது. இன்றைக்கு உங்களை காயப்படுத்தினவர்கள் மத்தியிலே உங்கள் தலையை நிமிரச் செய்வார் ஆண்டவர். அப்படி காயங்களோடு நீங்கள் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், இருதயம் நொறுங்குண்டு கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை குணமாக்குவேன், உங்கள் காயங்களை கட்டுவேன் என்று. இந்த ஒரு நம்பிக்கையோடு இயேசுவினிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இருதயங்கள் நொறுங்குண்டு போகும் பொழுது நீர் அதை கட்டுகின்றவராய் இருக்கின்றீர். ஆண்டவரை குணமாக்குகின்றவராய் இருக்கிறீர், காயங்களை கட்டுகின்றவராய் இருக்கிறீர். நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.